லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னையா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்ப நேரம் சரியில்லை உங்களுக்கு. கார்ல ஏறுறீங்களா? ஏய், யார் நீங்க? நாங்க எதுக்குடா கார்ல ஏறணும்? சாரு விளக்க சொன்னாதான் ஏறுவீங்களோ? டேய் பாத்து நிக்கிற, கார்ல ஏத்துறா. ஏய் ஏய், ஏய் வாடா. ஏய் விடுடா. ஏய் விடுங்கடா. ஏய் விடுடா. போடா. ஏய் விடுடா. ஏய் விடுடா. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் குமரேசன் மகன் பழனி தான் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. சரிங்க சார், பண்ணிடலாம் சார். வா குமரேசா, வாமா. வணக்கண்ணே. என்ன குமரேசா, உன் மகன் முகத்துல கரஸ்பாண்டன்ட் ஆகிற சந்தோஷமா இல்லாம இருக்கு? என்ன அந்த கதிரேசன் குடும்பத்தை நினைச்சு பயமா, இல்ல அந்த அமுதா பிள்ளையை நினைச்சு பயமா? நம்ம ஆளுங்க எல்லாமே உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இத்தனை வருஷமா அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் தான் இருக்கேன், நான் சொல்லி கேட்காம இருந்துருவாங்களா? அதுவும் இல்லாம காசை வாரி அள்ளி இறைச்சிருக்கோம், அப்புறம் என்ன கவலை? மிஞ்சி போனா அவனுக்கு ஒரு 4 ஓட்டு தான் விழுகும். அதுவும் அந்த கதிரேசன் ஏதோ நல்லது பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த பேச்சுக்கும் அந்த முகத்துக்கும் தான். அந்த அமுதா பிள்ளைக்காக ஒரு ஓட்டு கூட விழுகாது. இந்த பாரு, கதிரேசன் பண்ண நல்லதை சொல்லி ஓட்டு வாங்கிடலான்னு அட்பாசி எடுத்துடுறாங்க. அவர் பேரை வச்சு இவங்க ஜெயிச்சலான்னு நினைக்கிறாங்க. மக்களுக்காகவே வாழ்ந்து நாட்டுக்கு நல்லது செஞ்ச காமராஜரே நம்ம மக்கள் தோக்கடிக்கல. காசுதான்ப்பா, எல்லாமே காசுதான். காமராஜருக்கே அந்த கதின்னா கதிரேசன்லாம் ஏமாத்துறான். நீ ஒண்ணும் கவலைப்படாதயா, நிச்சயம் நாம தான் ஜெயிக்கிறோம். என்ன சரியா? வா வாயா, பாத்துக்கலாம். ஓட்டு கேக்குறாங்க, பார்க்கவே பாவமா இருக்கு. காசு கொடுத்தோன்னு வையே, அவங்க நமக்கே ஓட்டு போட்டுருவாங்க. இவங்க எல்லாம் எதிரியா கூட நினைக்க கூடாது, அது கூட இவங்களுக்கு தகுதி இல்லை.
என்ன இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பா? நீ என்ன குட்டிக்காரனும் போட்டு ஓட்டு கேட்டாலும் ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். என்ன எங்க அண்ணன் கதிரேசன் பேரை சொல்லி ஜெயிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாம் பகல் கனவு. எங்க அண்ணன் உசுரோட இருந்தா கூட ஜெயிக்க முடியாது. கள நிலவரம் அப்படி. இங்க வார்த்தை பேசாது, நாம பண்ண நல்லதும் பேசாது, பண்ண போற நல்லதும் பேசாது. காசுத்தான் பேசும். அது ஏற்கனவே நிறைய பேசிருச்சு. இனி நீங்க ஒண்ணும் கழிக்க முடியாது. பணம் தான் இன்னைக்கு பதவியை முடிவு பண்ணும். அது இருந்தா போதும். காசு இருந்தா எதை வேணா வாங்கிடலான்னு நினைக்காதீங்க. காசு எம்புட்டு கொட்டி இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளால வாங்கவே முடியாது. எம்புட்டு காசு இருந்தாலும் நிம்மதியை வாங்க முடியாது. எம்புட்டு காசு இருந்தாலும் போன உசுரை திரும்ப வாங்க முடியாது. எம்புட்டு காசு இருந்தாலும் இழந்த மரியாதைய திரும்ப வாங்க முடியாது. காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத விஷயம் இன்னும் நிறையவே இருக்கு. ஏன் உங்ககிட்டதான் நிறைய காசு இருந்துச்சு. உங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க வாத்தியாராகி இந்த பள்ளிக்கூடத்தை எப்போ கைப்பற்றிருக்கலாமே. ஏன் முடியல? உங்ககிட்டதான் காசு இருக்கே. நீங்க நினைச்சிருந்தா என் புருஷனை வாத்தியார் ஆக விடாம தடுத்திருக்கலாமே. ஏன் முடியல? படிப்பை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். காசு இருந்தா கோவில்ல வேணா சிறப்பு தரிசனம் பண்ணலாம். ஆனா அந்த கடவுளோட அருளை வாங்கிட முடியாது. காசு வச்சு நீங்க விருப்பப்பட்டத அனுபவிச்சுக்கலாம், அம்புட்டுத. ஆனா நீங்க நினைச்சதையெல்லாம் அடைய முடியாது. பணம் வெறும் பேப்பர் தான். அதுக்கு வேணா மதிப்பு இருக்கலாம். ஆனா அதை வச்சு மரியாதையெல்லாம் வாங்கவே முடியாது. கை தட்டுற கூட்டத்தை வேணா வாங்கலாம், மக்களோட நம்பிக்கைய வாங்க முடியாது. ஓ அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க தானே போறிய காசு என்ன பண்ணுதுன்னு. பாவம், தொண்டை தண்ணி வத்த பேசுறீங்க. நாக்கும் கொஞ்சம் வரன் இருக்கோம்ல. சிறப்பான ஜிகிரதண்டா ஏற்பாடு பண்ணிருக்கு. குடிச்சு கொஞ்சம் எதமாக்கிட்டு நாங்க எல்லாரும் ஜெயிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புங்க. அதெல்லாம் நீ சொல்லாத. கடைசியில ரிசல்ட் வரும் பாரு, அப்ப தெரியும் யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கன்னு. அதுல வர முடிவை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. ஏன்னா நீங்க எல்லாம் பாவம், எதிர்பார்த்து ஏமாந்துட கூடாது பாருங்க. இப்பவே தெரிஞ்சிட்டா ரிசல்ட் வரும்போது அதிர்ச்சியா இருக்காதுல்ல. சித்தப்பா, எப்பவுமே இவங்க பேச்சுல மட்டும்தான் ஜெயிக்கிறவக, நாம செயல்ல ஜெயிக்கிறவக. வெட்டியா இவங்க கிட்ட எல்லாம் பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம். வாங்க போலாம். பாக்கா
உங்க செயல் என்னன்னு பார்க்க தானே போறோம். இங்க பாரு பழனி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம், கவலைப்படாத. ஆரம்பிச்சிடலாம் சார். ஆரம்பிச்சு சார் மேடைக்கு வாங்க. சார் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கதிரேச ஐயா இறந்ததுக்கு அப்புறம் முறையான ஆள் இல்லாதனால இத்தனை வருஷமா நம்ம ஈஸ்வர் ஐயா தான் நம்ம ஸ்கூலோட கரஸ்பாண்டா செயல்பட்டு வந்திருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். 20 வருஷமா தேர்தல் இல்லாதனால ஒரு மனதா அவரை தான் நம்ம இதுவரைக்கும் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தோம். இப்ப நம்ம ஈஸ்வர் ஐயா பேசுவாரு. ஐயா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப 2 குடும்பத்திலயும் வாத்தியார் இருக்கிறதுனால பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் பதவி கொடுக்கணும்ன்ற கட்டாயம் இருக்கிறதுனால இப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம தேர்தல் நடத்த போறோம். கதிரேசன் குடும்பத்தின் சார்பா அமுதாவும், குமரேசன் குடும்பத்தின் சார்பாக பழனியும், இவங்க 2 பேரும் கரஸ்பாண்டன்ட் தேர்தலில் நிக்கிறாங்க. நம்ம கமிட்டி மெம்பர்ஸ், பெர்மனன்ட் டீச்சர்ஸ்னு மொத்தம் 35 பேருக்கு ஓட்டு இருக்கு. இந்த 2 பேர்ல யாரு அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் இனிமேல் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். ஓட்டு போட போற மொத்த நிர்வாகிகளும் இங்க தான் இருக்காங்க. வேட்பாளரா நிக்கிற உங்களுக்கு ஆளுக்கு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்குறேன். நீங்க கரஸ்பாண்டண்டா வந்தா இந்த ஸ்கூலுக்கு என்ன நன்மை செய்வீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கீங்கிறத உங்க மனசுல இருக்கிறத இந்த சபையில சொல்லலாம். இது ஒரு இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு தான். உங்களுடைய கடைசி பேச்சு கூட சில ஓட்டுகளை உங்க பக்கம் வர வைக்கலாம். நீங்க பேசி முடிச்சதும் முறைப்படி தேர்தல் ஆரம்பிக்கப்படும். ஓட்டு என்றதும் உங்க எல்லாருடைய கண் முன்னாடி தான் நடக்கும். அதனால எந்த விதமான குளறுபடியும் நடக்க வாய்ப்பில்லை. நன்றி, வணக்கம். வாங்கய்யா. குமரேச மகன் பழனி. குமரேச மகன் பழனி நல்ல அவன் தான் வரணும். என்ன அவனை தான் கொண்டு வரணும். என்ன பழனி, என்ன பேச போற? என்ன வேணாலும் பேசு, ஓட்டு நமக்கு தான். இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி தான். உன் இஷ்டத்துக்கு அள்ளி விடு, பாத்துக்கலாம். அது இல்ல, அடிதடினா பயம் இல்ல, மேடை ஏறி பேசுறதுனா மொத தடவை வேற, அதான் கொஞ்சம் படபடன்னு வேற இருக்கு. என்னங்க நீங்க எதுக்கு பயப்படணும்? நம்ம ஆல்ரெடி பணத்தால பேசியாச்சு. இது வெறும் ஒப்புக்கு பேசுறது தானே. தைரியமா போய் பேசுங்க. நீங்க என்ன பேசினாலும் கை தட்ட நம்ம ஆளுங்க இருக்காங்க. அது சரிதான், ஆனா பேசுறது முறையா நல்லா பேசணும்ல. ஏன்னா அந்த அமுதாவுக்கு பேசுறதுக்கு சொல்லியா தரணும். அவ நல்லா இட்டு கட்டி பேசுவா. அவன் நல்லா பேசி கைத்தட்டு வாங்கிட்டானா? ஏங்க, அவ எப்படிங்க பேசுவா? பேசினதானே கைத்தட்டு வாங்க முடியும். அதான் எல்லாத்தையும் பக்காவா ஏற்பாடு பண்ணியாச்சே, அப்புறம் என்ன? அவ பேச ஆரம்பிச்சா அங்க 2 உசுறு போயிடுமே. அட ஆமால, நான் வேற பதட்டத்துல மறந்துட்டேன். ஆமா, அவங்க வீடியோ அனுப்பிட்டாங்கல்ல, ஏன்னா அதை காட்டி தான் மிரட்டணும். அதெல்லாம் வந்துருச்சுங்க. நீங்க போய் பேசிட்டு வாங்க, போங்க.
எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. என் மனசுல இருக்கிறத பாட்டுன்னு சொல்லிடுறேன். நான் இந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டண்டா வந்தேன்னா என்ன வளர்ச்சி வரும்னு முதலே சொல்லிடுறேன். நம்ம பள்ளியோட கட்டிட கட்டமைப்பை நவீன தரத்துக்கு மாத்துவேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வகுப்புகள் முழுவதும் ஏசி வசதி இருக்கும். வாத்தியாருங்கெல்லாம் கூடுதல் சம்பளம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாருங்க குடும்பங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா தானே படிக்கிற பசங்களுக்கு அவங்க பிரச்சனையே இல்லாம நல்ல முறையில பாடம் சொல்லி தர முடியும். நம்மளும் படிப்புக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணி தான் ஆகணும். அப்பதான் தரமான கல்வி கிடைக்கும். இதை முதலையே நீங்க செலவுன்னு நினைச்சிடாதீங்க. நாளைக்கு வரப்போற வரவுன்னு நினைச்சுக்கோங்க. தம்பி சொல்றது வாஸ்தவம் தானே. அடுத்தபடியா நான் இந்த பதவிக்கு வரலன்னா என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். பள்ளியோட தரம் இப்போ எப்படி இருக்கோ அதை விட கீழே தான் போகும். கட்டட கட்டமைப்பு மேம்படாது. பசங்களுக்கு முறையான வசதி எதுவும் கிடைக்காது. அப்படியே அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். என்னடா இவன் லூஸ் தரமா பேசிக்கிட்டு இருக்கான்? இவனே வேற கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல மாமா. இவன் கரஸ்பாண்டன்ட் மாதிரியா பேசுறான், ஸ்கூலை கொள்ளையடிக்கிறவ மாதிரி பேசுறான். வாத்தியாருங்க ஓட்ட வாங்க சம்பளம் கூட தரேன்னு சொல்றான். கிளாஸ் ரூம்ல ஏசி போட போறேன்னு சொல்றான். இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வரப்போகுது? எல்லாம் படிக்க வர பிள்ளைங்க கிட்ட இருந்தா புடுங்க போறாங்க. இங்க படிக்க வர்றதுல பாதி பேரு இல்லாதவங்களும் கஷ்டப்படுறவங்களும் தான். அவங்களுக்கு இலவசமா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு கூட சும்மா ஒப்புக்கு தான் காசு வாங்குறாங்க. அதுவும் ஸ்கூல் ரன் பண்ணணுமேன்னு அதை கெடுத்து மொத்த பேரையும் ஸ்கூல் பக்கம் வரவிடாம பண்ணிடுவான் போல. ஏன் ஏசி போட்டாதான் படிப்பு வருமா? அதானே தெருவிளக்குல படிச்சவங்க கூட பெரிய ஆளா இருக்காங்களே. அதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் மாமா தெரியும். இவன் தான் கொள்ளை அடிக்கணும்னு வந்திருக்கான். இவனுக்கு என்ன தெரியும்? நம்ம என்னத்த சொல்றது மாப்பிள்ள, எல்லாம் தலையெழுத்து. கல்வி இன்னைக்கு சாதாரணமா போச்சு. பள்ளிக்கூடம் நடத்துறதே எல்லாருக்கும் விளையாட்ட போச்சு. என்னமோ அவல் பொறி வியாபாரம் மாதிரி யார் வேணாலும் எடுத்து பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அந்த தகுதியெல்லாம் இதுக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. நாம ஒரு விஷயத்தை சரியா செய்யணும்னா நமக்கு அந்த விஷயத்தை பத்தின அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். ஆர்வம் மட்டும் பத்தாது. படிச்ச நானும் படிக்காத அந்த அமுதாவும் ரெண்டு பேரும் ஒண்ணா? யார் வேணாலும் எடுத்து நடத்த. இது பிசினஸ் இல்லைங்க. பிசினஸ்ல தோத்தா பாதிப்பு நமக்கு மட்டும்தான். ஆனா இது அறிவை உருவாக்குற இடம். சின்ன குழந்தைங்களோட எதிர்காலம். இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவிக்கு படிப்பறிவே இல்லாம அந்த அமுதா வந்தா வருங்கால மாணவர்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? தம்பி சொல்றது வாஸ்தவம் தானே. படித்தவங்க தானே வேணும். ஆமாப்பா, தம்பி சொல்றது கரெக்ட் தானே. படிக்காதவங்க எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க போட போறது வெறும் ஒரு ஓட்டு கிடையாது, ஒரு சமுதாய மாற்றத்துக்கான ஆரம்பம். படிச்சேன்னா இந்த பதவிக்கு வர்றது சரியா இருக்குமா? படிப்பறிவே இல்லாத அமுதா இந்த பதவிக்கு வர்றது சரியா இருக்குமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பசங்க எதிர்காலத்தை ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். தம்பி அருமையா பேசுனீங்க. நீங்க தான் வருவீங்க. வெற்றி நபரு பழனி அற்புதமா பேசிட்டான்.